ஹலோ, வெல்கம் பேக் மை டியர் கத்துக்குட்டீஸ். நாம இப்போ நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 5 2-dimensional analytical geometry, இருபரிமாண பகுமுறை வடிவியலுங்கிற சாப்டர் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிற சாப்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டாபிக் பேரபோலா, பரவளையம். சரிங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியமான டாப்பிக்கு. நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பேரபோலாவில் வர்ற எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி நீங்கள் கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். இந்த ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். பேரபோலாவிலேருந்து நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு கொஷின் டெஸ்ட் பண்ணி கேட்டாலும் எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து குழப்பமான கேள்விகள் வந்தாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நமக்கு பேரபோலாவோட மெயின் கண்டிஷன் என்ன? எக்ஸென்ட்ரிசிட்டி, மைய தொலை தகவு. நம்ம கானிக்ஸில் பார்த்துருக்கோம்னா அது வந்து ஒன்றா இருக்கணும். ஸோ ஈயோட ஃபார்முலா நமக்கு தெரியும், SB/PM. இது வந்து ஏற்கனவே கானிக்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கானிக்ஸ் வீடியோவை பார்த்துட்டு கூம்பு வளைவை அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். சரிங்களா? ஸோ SB/PM வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேல்யூ வந்து பேரபோலோட கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒன்றாகத்தான் இருக்கணும். அதனால ஈயோட வேல்யூ 1. ஸோ SB/PM = 1ன்னு வரும். ஈயோட வேல்யூ 1ன்னா SB/PM = 1ன்னு வரும். ஸோ நம்ம SP = PMன்னு எழுதிடலாம். சரிங்களா? இப்போ நமக்கு பேரபோலா அப்படிங்கிறது எப்படின்னா ஜென்ரல் ஷேப் வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஒரு பரவளையம்ங்கிறது இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு ஓப்பன் கர்வ் இருக்கும். தென் இந்த பேரபோலாவில் வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ், முக்கியமான பேராமீட்டர்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு பேரபோலாவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க புக்கில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, முனைப்புள்ளி. அது வந்து ஆதிப்புள்ளியில் இருக்க மாதிரி, அதாவது 0,0 ஆரிஜினில் இருக்க மாதிரி ஒரு சில சம்ஸ் வந்து வரும். தென் செகண்ட் டாபிக் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முனைப்புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜினில் இல்லாமல் வேற ஒரு இடத்துல சம் பாயிண்ட், அது எங்கே வேணாலும் இருக்கலாம், H,K அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பேரபோலா வித் வெர்டெக்ஸ் 0,0, அதாவது முனை 0,0 உடைய பரவளையத்தின் திட்ட வடிவங்கள். தி ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வித் வெர்டெக்ஸ் அட் 0,0. இப்போ ஒரு பேரபோலா அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து 4 விதமாக பேரபோலா வந்து வரைய முடியும். லெஃப்ட் சைடு ஓப்பன், ரைட் சைடு ஓப்பன், டாப்பில் ஓப்பனாக இருக்கும், பாட்டமில் ஓப்பனாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பேரபோலாவுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை பொறுத்து தான் வந்து நம்ம பேரபோலா சம்மை வந்து சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நான் வந்து பேரபோலோட முக்கியமான பேராமீட்டர்ஸ் என்னென்னங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து முனை வந்து 0,0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ முனை 0,0. ஸோ இது வழியாக வந்து உங்களுக்கு வந்து பேரபோலா வந்து வளைஞ்சிருக்காங்க. தென் இப்போ வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ங்கிறது என்ன? நத்திங். இதுதான் வந்து குவியம்னு சொல்லுவோம் தமிழில். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்ங்கிற பாயிண்ட் எப்போவுமே வந்து பேராபோலாவுக்கு நடுவில் தான் இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நடுவில் மீன்ஸ் உள்ளே இருக்கும். இந்த மாதிரி இந்த கர்விங்க்கு நடுவில் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க? குவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதுதான். இது வந்து எல் மீன்ஸ் இயக்கு வரை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் வந்து கானிக்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த டைரக்ட்ரிஸை பொறுத்து தான் இந்த பாயிண்ட் P(x) வந்து நகருது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த டைரக்ட்ரிக்ஸு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா P(x). இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் மாதிரி, ஒரு மூவிங் பாயிண்ட் மாதிரி. ஸோ இந்த பாயிண்ட் P(x1). தென் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவியம். இது என்னென்னா ஃபோக்கஸ்னு அர்த்தம். இது வந்து வெர்டெக்ஸ், முனைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆரிஜினில் இருக்குது. ஸோ இதை நல்லா தெளிவாக எடுத்துக்கோங்க. அடுத்து முக்கியமாக இன்னொன்று பார்க்க போகிறது என்னென்னா இந்த குவியம் இருக்குது பார்த்தீங்கல்ல, இந்த ஃபோக்கஸ்லேருந்து பெர்பெண்டிகுலராக நம்ம வந்து ஒரு நான் வரைகிறோம், ஒரு சார்ட் வந்து வரைகிறோம் அப்படின்னா இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா தமிழில் குவினான் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு வந்து ஃபோக்கல் சார்டுன்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஏன் அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த குவினான் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு நான், இது வந்து ஒரு நான். ஸோ இது சேர்த்து வருது பார்த்தீங்களா ஒரு டிஸ்டன்ஸ் L' மார்க் பண்ணியிருக்கலாம். இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வகலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் செவ்வகலம். L' இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் வந்து செவ்வகலம். லேட்டஸ் ரெக்டம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இதையும் நல்லா பார்த்துக்குங்க. இந்த பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது வரும். ஸோ இந்த பேரபோலா பார்த்தீங்கன்னா X and Yல ஆரிஜினில் வந்து வெர்டெக்ஸில் இருக்குது. தென் எஸ்ங்கிறது அதோட குவியம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட இயக்கு வரை டைரக்ட்ரிஸ். அண்ட் இந்த L' அப்படிங்கிறது வந்து அதோட செவ்வகலம். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா இதுலேருந்து இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்கல்ல, இந்த லென்த்து அதாவது இந்த முனைப்புள்ளியிலேருந்து அந்த பேராபோலோட முனைப்புள்ளியிலேருந்து குவியத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா A,0 அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்னா ஏன்னு இருக்கும். சரிங்களா? இந்த முனைப்புள்ளியிலிருந்து இந்த குவியத்துக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா A.
ஸோ நான் இதுக்கு முன்னாடி என்னென்ன பாயிண்ட் சொல்லணும் அதை தான் வந்து உங்களுக்கு நான் வந்து எழுதியிருக்கேன். தென் விட்ட பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஓஎக்ஸை வந்து அச்சுன்னு சொல்லுவோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா ஓஎக்ஸ், இதுதான் பேராபோலாவோட ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 விதமான பேராபோலா வரையலான்னு சொன்னோன்னா அதுதான் இந்த ஃபார்முலா. y² = 4ax அப்படின்னு இருந்துச்சுன்னா வலப்புறம் திறப்புடையது, ரைட் சைடில் ஓப்பன் ஆகிருக்கணும். இந்த மாதிரி இதுதான் வந்து y² = 4ax. இதோட ஈக்குவேஷன் வந்து இது. தென் y² = -4x இடப்புறம் திறப்புரை. இந்த பேராபோலா அப்படியே இன்வர்ஸில் இந்த சைடில் இருக்கும். தென் x² = 4ay மேல்புறம் திறந்திருக்கும். தென் x² = -4ay கீழ்ப்புறம் திறந்திருக்கும், ஓப்பன் அண்ட் லோயர் சைட். அதாவது இது ஒவ்வொரு பேராபோலாவையும் வந்து தனித்தனியாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பேராபோலாவோட முக்கியமான பேராமீட்டர்ஸ் என்னென்னங்கிறத வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் போடும்போது கன்ஃபியூஷன்ஸ் வந்து வராது. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இயக்குவரைக்கு செங்குத்தாகவும் குவியம் வழியாகவும் செல்லும் நேர்கோடு பரவளையத்தின் அச்சு எனப்படும். The line which is perpendicular to the directrix and passing through the focus is known as axis of parabola. என்ன சொல்கிறாங்க? இதுதான் பேராபோலா. இந்த பார்த்தீங்களா, இதை தான் வந்து ஆக்சிஸ் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணாங்க. the line which is perpendicular to the directrix, இதுதான் வந்து டைரக்ட்ரிக்ஸ்னு சொன்னோன்னா எல், இதுதான் வந்து டைரக்ட்ரிக்ஸ், இயக்குவரைன்னு சொல்லுவோம். இயக்குவரைக்கு செங்குத்தாக இருக்கணும். அப்போ இயக்குவரை எப்படி இருக்குன்னா அதுக்கு செங்குத்தாக போது பார்த்தீங்கன்னா இயக்குவரைக்கு செங்குத்தாக இருக்கணும். இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது குவியம் வழியாக போகணும். ஸோ இயக்குவரைக்கு செங்குத்தாகவும் போகுது, எஸ்ங்கிறது தான் நமக்கு இங்கே குவியம். ஸோ குவியம் வழியாகவும் போகிறனால இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க, பரவளையத்தின் அச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து 2வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பரவளையமும் அதன் அச்சும் வெட்டிக்கொள்ளும் புள்ளி அதன் முனை எனப்படும். The line, the intersection point of the axis with the curve is called vertex of parabola அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் இந்த பாருங்க, இந்த பரவளையமும் அந்த அச்சும் வெட்டிக்கொள்ளும் புள்ளி தான் முனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இந்த பரவளையம் இங்கே இருக்குது, இதுதான் வந்து பரவளையத்தோட அச்சு. அது ரெண்டு வெட்டிக்குள்ள புள்ளி தான் இது. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து முனை, இதுதான் வந்து வேர்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்கள். பரவளையத்தின் குவியம் வழியாக செல்லும் நான் அதன் குவினான் எனப்படும். இதுதான், இதைத்தான் நான் சொன்னேன், குவினான் அப்படின்னு சொல்கிறாங்க. A chord of the parabola through its focus is called focal chord of the parabola. அதுதான், இதுதான் வந்து அந்த நான் குவியம் வழியாக செல்லுது பார்த்தீங்களா, இதுதான் அந்த குவினான். ஸோ பரவளையத்தின் அச்சுக்கு செங்குத்தாக உள்ள குவினான் அதன் செவ்வகலம் எனப்படும். The length of the focal chord perpendicular to the axis is called latus rectum of the parabola. இதை தான் சொன்னேன், லேட்டஸ் ரெக்டம்ங்கிறது இதுதான் செவ்வகலம், L' அப்படிங்கிறது தான் நம்மளுடைய செவ்வகலம். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு பேராபோலாவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ரைட் சைடு நான் பார்க்க போகிறது ரைட் சைடு, அதாவது வலப்புறம் திறப்புடைய பரவளையம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதோட சமன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா y² = 4ax. இதுதான் வந்து வலப்புறம் திறப்புடைய பரவளையத்தோட சமன்பாடு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வைங்களேன், இது வலது பக்கம் வந்து திறந்துருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் அதோட முனைப்புள்ளி. எங்கே இருக்குது? நமக்கு வந்து 0,0 அப்படிங்கிற பாயிண்டில் வந்து இருக்குது. தென் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட குவியம், ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தென் அடுத்து இந்த L' இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வகலம். ஸோ இதை வந்து இங்கிலீஷில் வந்து லேட்டஸ் ரெக்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ணியிருக்க, ரைட் சைடு ஓப்பன் ஆகிருக்க பேராபோலாவோட குவியம் வந்து இங்கே இருக்குது, முனை இங்கே இருக்குது, லேட்டஸ் ரெக்டம் இங்கே இருக்குது, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்ரிக்ஸ். ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க நீங்கள். வாங்கலை, வெர்டெக்ஸ் வந்து 0,0 கொடுத்துருக்கா, ஃபோக்கஸ் வந்து பாருங்கள் A,0 அப்படின்னு இருக்குது. இது வந்து என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா இந்த ஆரிஜின்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து A அப்படின்னு இருக்குன்னு மென்ஷன் பண்ணுது. சரிங்களா? ஸோ இந்த ஆரிஜின்லேருந்து இந்த ஃபோக்கஸ்க்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா A. ஸோ விச் இஸ் A,0. அண்ட் டைரக்ட்ரிஸ்டிக்ஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா x + A = 0. ஸோ இதுதான். சரிங்களா? இந்த டைரக்ட்ரிஸ்டிக்கோட ஃபார்முலா x + A = 0. therefore x = நம்ம எப்படி எழுதலாம், -A அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா இந்த டைரக்ட்ரிஸ்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைரக்ட்ரிஸ்டிக்ஸ் இதுக்கும் இந்த முனைப்புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே A வேல்யூவாக தான் இருக்கும். புரியுதுங்களா? அதாவது இதுக்கும் இடையில் இருக்க இந்த முனைப்புள்ளிக்கும் ஃபோக்கஸ்க்கு இருக்குது பார்த்தீங்களா, குவியம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே சேம் டிஸ்டன்ஸ் தான் இந்த வெர்டெக்ஸ் இந்த முனைப்புள்ளிக்கும் டைரக்ட்ரிஸ்டிக்ஸ் இயக்குவரைக்கும் இடையுள்ள தூரமும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு இது புரியும். ஸோ மோஸ்ட்லி பேராபோலாவில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். தென் அடுத்து பாருங்களேன், லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம், இது வந்து காமன் தாங்க, எல்லாத்துலேயும் வந்து 4a தான். செவ்வகத்தின் நீளம் வந்து 4a தான். லேட்டஸ்ட் ரெக்டத்தோட ஃபார்முலா வந்து x - A = 0.
இந்த இருக்குது பார்த்தீங்களா, செவ்வகலத்தோட நீளம், செவ்வகலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து x மைனஸ் a ஈக்குவல் டு 0, செவ்வகலத்தின் கண்டுபிடிக்கிறதுக்கு x மைனஸ் a ஈக்குவல் டு 0, சரிங்களா. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடப்புறம் திறப்புடைய பரவளையம் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஓப்பன் ஆயிருக்க பேரபோலா. ஸோ இதோட செவ்வகலத்தை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிறோம் L டேஷ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இது பாருங்களேன், இந்த இடத்துல வந்து பேரபோலா அப்படியே இன்வர்ஸில் இந்த பக்கம் வந்திருக்கு. ஸோ இதுக்கும் இடையில இருக்க இது வந்து எக்ஸ் ஆக்சிஸோட நெகட்டிவ் பார்ட். ஸோ இங்கே பாருங்கள் -a,0ன்னு நமக்கு வந்து ஃபோக்கஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான். ஏன்னா டிஸ்டன்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து எப்போவுமே வந்து சைன் கிடையாது. பட் அதை மென்ஷன் பண்ணும்போது அந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இது மைனஸ், அதாவது நெகட்டிவ் சைடில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸோட நெகட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ இதுலேருந்து இது வந்து -a இருக்கனால -a,0 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இது வந்து பாருங்கள், இதுதான் இதோட டேரக்டரிஸ்டிக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா x மைனஸ் a ஈக்குவல் டு 0. ஸோ x ஈக்குவல் டு ப்ளஸ் ஏன்னு வருது பார்த்தீங்கன்னா. அப்போ x ஈக்குவல் டு ப்ளஸ் ஏன்னா நம்ம இப்படி தான் நமக்கு ஒரு வடிவம் அதை தான் வரைஞ்சிருக்காங்க. x ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ வருதுங்களா. அப்போ இதுக்கும் இடையில உள்ள தூரமும் இதுக்கும் இடையில உள்ள தூரமும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு இன்டெரக்டாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா. தென் இதே பாருங்கள், இதே தான் நான் வந்து முதல்ல சொன்னதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். வெர்டெக்ஸ் வந்து 0,0, குவியம் வந்து -a,0, டேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து x மைனஸ் a ஈக்குவல் டு 0, லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து பார்த்தீங்கன்னா x ப்ளஸ் a ஈக்குவல் டு 0. டேரக்டரிஸ்டிக்ஸோட ஆப்போசிட்டில் தான் லேட்டஸ்ட் ரெக்டம் இருக்கும், சரிங்களா. தென் அதோட லென்த் பார்த்தீங்கன்னா 4a தான். இது வந்து கான்ஸ்டன்ட், மாறவே மாறாது. எல்லா பேரபோலாலையும் வந்து லேட்டஸ்ட் ரெக்டத்தோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4a. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மேல்புறம் திறப்புடைய பரவளையம். வாங்க இப்போ லெஃப்ட் சைட் ரைட் சைட் பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல்புறம் திறப்புடைய பரவளையம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மேல்புறம் திறப்புடைய பரவளையத்தை பாருங்களேன். ஸோ இதோட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா x² ஈக்குவல் டு 4ay. தென் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேராபோலா வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் திறந்திருக்கு. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் தான் இதோட குவியம் வரும். ஃபோக்கஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் இருக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 0 அண்ட் ஒய் ஆக்சிஸோட வேல்யூ a. ஸோ இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து a இருக்கும். ஸோ அதே லென்த்து தான் இங்கேயும் இருக்கும், சரிங்களா. 0ங்கிறது இது வந்து ஆரிஜினில் தான் அதோட வந்து வெர்டெக்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஆரிஜினில் வந்து வெர்டெக்ஸ் இருக்கனால 0,0ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் கான்செப்ட் தான் இங்கே. முனை வந்து 0,0, குவியம் வந்து 0,a. நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து a,0ன்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கனால 0,aன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா y + a ஈக்குவல் டு 0. தென் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆப்போசிட் y மைனஸ் a ஈக்குவல் டு 0. அண்ட் லேட்டஸ்ட் ரெக்டத்தோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4a. ஸோ இதையும் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் பேராபோலா, இது வந்து தேர்ட் டைப்பு. ஸோ இந்த ஈக்குவேஷன் மாறும். முதல்ல பார்த்தீங்கன்னா y² ஈக்குவல் டு 4ax இருக்கும். தென் இதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y² ஈக்குவல் டு -4ax இருக்கும். ஏன்னா எக்ஸ் வந்து நெகட்டிவ் சைடில் போகிறனால உங்களுக்கு இந்த பக்கம் மைனஸ் ஆடாக இருக்கும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா x² ஈக்குவல் டு 4ay இருக்கும். ஆனால் இங்கே y பேராபோலா வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்கனால உங்களுக்கு ப்ளஸில் இருக்கும், சரிங்களா. இதுவே ஃபோர்த் டைப் வந்து இப்போ பார்க்கலாம். ஃபோர்த் டைப்பில் பாருங்கள், கீழ்ப்புறம் திறப்புடைய பரவளையம். பேராபோலா ஓப்பன் ஆண்டு பாட்டம் சைட். ஸோ இங்கே பாருங்கள், பேராபோலா வந்து பேட்டம் சைடில் ஓப்பன் ஆயிருக்கு. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்குது. ஃபோக்கஸ் பாயிண்ட்டில் வந்து பாருங்கள், நமக்கு வந்து ஒய் ஆக்சிஸில் தான் ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்குது. தென் அது ஒய் ஆக்சிஸோட நெகட்டிவ் சைடில் இருக்கிறனால -aன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து a, அவ்வளோதான். ஸோ இப்போ இதே தான் வரும். நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன சிம்பிள் வேரியேஷன் தான் இருக்கும். x² ஈக்குவல் டு -4ay. இதுதான் இந்த பேராபோலாவோட ஜென்ரல் ஈக்குவேஷன், மெயினான ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. ஏன் இந்த இடத்துல மைனஸ் வந்துருக்குன்னா, நமக்கு வந்து y வந்து பார்த்தீங்கன்னா பேராபோலா வந்து நெகட்டிவ் பார்ட்டில் இருக்கிறனால நமக்கு வந்து இந்த இடத்துல மைனஸ் வந்து வந்திருக்கு. ஸோ முனை வந்து வெர்டெக்ஸ் 0,0, குவியம் ஃபோக்கஸ் 0,-a, இயக்குவரை வந்து பார்த்தீங்கன்னா y மைனஸ் a ஈக்குவல் டு 0. அண்ட் செவ்வகலம் வந்து பார்த்தீங்கன்னா y + a ஈக்குவல் டு 0. செவ்வகலத்தோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 4a. இதுதான் வந்து 4 டைப் ஆஃப் பேராபோலா. இதுக்கு வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் வந்து வெர்டெக்ஸ் வந்து 0,0ல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெர்டெக்ஸ் வந்து h,kல இருக்குது. அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் இந்த 0ல இல்லாமல் வேறு எங்கேயாவது பேராபோலா இருந்தால் அதுக்கு எப்படி ஈக்குவேஷன் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நம்ம 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் வரல கஷ்டப்படுறாங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.